அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இதில் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எனிவேர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் MSME ஸ்கேல் 1ல் தான் ரெகுலர் பேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெகுலராக இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பர்மனெண்ட் ஜாப் தான் அது. ஸோ இதில் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் செக்டரில் இந்தியா இன்வைட் அப்ளிகேஷன் ஃபாலோவிங் ரிலேஷன் மேனேஜர் ஸ்கேல் 1ல் கேட்டிருக்காங்க ரெகுலர் பேஸில். ஸோ எந்த கேட்டகரியில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் MSME ஸ்கேல் 1ல் ரெகுலர் பேஸில் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. 29/4/2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதி தான் இதற்கான லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான இந்த லாஸ்ட் டேட்டு. ஒன்லி அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஆன்லைனில் மட்டும்தான் இந்த பேங்க் வெப்சைட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இதே ஜாப் வேக்கன்சிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கரெக்டான ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து கிரியேட்டிங் யூசர் ஐடி கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் ஃபஸ்ட் கிளாஸில் 60% மார்க்கில் இருக்கணும். எனி டிசிப்ளினில் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் ரெகுலர் ஸ்ட்ரீமில் இருக்கணும் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில். ஸோ உங்களுடைய ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 30/4/2024 35 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஸ்கேல் 1 இந்த கேடரில் அட்லீஸ்ட் 1 இயர் ரிலேவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பேங்கிங் செக்டரில் பேங்கிங் அண்ட் சோர்சிங்கில் ப்ராசஸிங் லோன் அல்லது MSME லோன்ஸில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியாவில் இருக்கும். ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் இதில். ஸோ எந்த எக்ஸாமும் கிடையாது, இதுக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ இதற்கான அந்த இன்டர்வியூ டேட்டு, எங்கே இன்டர்வியூ நடக்குது, என்ன டைமு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுடைய இமெயில் ஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. த ஃபாலோவிங் என்க்ளோஸ் டு பி அப்லோட் அலாங் வித் த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிசைட் இங்கிலீஷ் கேண்டிடேட் ஷுட் பி கன்வர்சன்ட் லோக்கல் லாங்குவேஜ் as per the place of posting. ஸோ இங்கிலீஷ் பேசுகிறவங்க லோக்கல் லாங்குவேஜில் அந்த கன்வர்சேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி SSLC ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு இது ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே. அடுத்து அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி எனி அதர் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ரிலீவிங் லெட்டர் இது எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா அதாவது அக்விசிஷன் ஆஃப் நியூ கிளைண்ட் இன் MSME கேட்டகரியில் விசிட்டிங் சூட்டபிள் லொக்கேஷனில் பிஸ்னஸ் ஜென்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் ஜென்ரேஷனில். ஸோ ஜென்ரேட் லீட் இண்டிபெண்ட் ஆஃப் பிரான்ச் இன்ட்ராக்டிங் வித் வேரியஸ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், எக்ஸ்போர்ட் ஹவுஸ், ஆர்கனைசிங் SME கேம்ப்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் விசிட்டிஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பான் டிரான்சாக்ஷன் ஆஃப் லோன் லைஸ் வித் பிரான்ச் ஆஃப் கம்ப்ளீஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லோன் கொடுக்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதா. அடுத்து ஹெல்ப் MSME லோன் ப்ராசஸிங் ஹெட்டு, அப்புறம் கோஆர்டினேட்டிங் வித் அட்டாச்சு பிரான்ச்சஸில் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்டேட் ஆல் லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் டெய்லி பேசிஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனி அதர் ரோல்ஸ் தட் மே பி அசைன்ட் பேங்க் அஸ் அப்ளிகபிள் ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கு பேங்க்கில் கொடுத்துருக்குற அந்த ரோல் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதான். ஸோ இதில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ராங் அல்லது கேண்டிடேட் ஃபவுண்ட் இன்எலிஜிபிளாக இருந்தது அப்படின்னா எந்த ஸ்டேஜ்லேயுமே உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் பர்டிகுலர் அல்லது வித்தவுட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பேங்க் ரிசர்வ் டு ரைட் ரிஜெக்ட் எனி அப்ளிகேஷன். ஸோ அவங்களுக்கு இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கால் லெட்ரு, இன்டர்வியூ கால் லெட்ரு உங்களுடைய பை போஸ்ட் அல்லது இமெயிலில் உங்களுக்கு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் உங்களுடைய நேமு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் உங்களுக்கான அந்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேங்கிங் செக்டாரில் எக்ஸாம் இல்லாமல் ரெகுலர் பேஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.